சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 150 ml வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீல வாக்கில் கட் பண்ணி அது கூட 4 பச்சை மிளகா, ஆனியன் நல்லா ப்ரோனிஸாக வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூட ஒரு 3 பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் வந்து ஸ்பைஸ் பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா அது 3 மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சிக்கன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் தான் தயிர் சேர்க்கணும். அப்போ தான் சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிவிட்டு 1.5 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். 2 விசில் விட்டு ஒரு 10 நிமிஷம் தம் போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி